அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுகின்றேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நேரடியாகவே உங்கள் மொபைலுக்கே வந்துடும். இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு வழிபாடுகளை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வழிபாடு பண்ணாதவங்களுக்கு எந்த விதமான வழிபாடுகளுமே பெரிய அளவில் ரிசல்ட் கொடுக்காது. காரிய தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும், வாழ்வியில் பெரிய மாற்றம் இருக்காது. உங்களோட குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட குடும்பத்திலேயே ஒரு பெரிய வளர்ச்சி இருக்காது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு மிக முக்கியமான வழிபாடு குல தெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடுகளை பண்ணாதவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் பெரிய மாற்றம் ஏற்படவே ஏற்படாது. குலதெய்வ வழிபாடு செய்வது எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டிஎன்ஏவோட ஒரிஜினாலிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட தான் இருக்கும். குலதெய்வம் என்பது உங்களோட தாத்தாவோட 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 தாத்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி 64வது தலைமுறை வரைக்கும் இருக்கக்கூடிய தாத்தாக்களோட எனர்ஜி தான் குலதெய்வம். அந்த காலத்தில் அந்த தாத்தா வாழ்ந்த இடத்தை குலதெய்வ கோயில் என்று சொல்வார்கள். அவர்கள் 64 தாத்தாக்களாக இருக்கும்போது, அதாவது உங்களோட தாத்தான்னு போடும்போது 64வது தாத்தாவாக இருக்கும்போது அவங்க அந்த இடத்துல நல்ல எண்ணங்களுடனும் உங்களோட குலம் வளரணும் அப்படிங்கிறதுக்கான உயிர் எண்ணங்களையும் உயிர் ஆற்றல்களையும் அந்த இடத்துல பரவ வச்சுருப்பாங்க. அது இன்னும் அங்கே அந்த அணுக்களோட அணுக்களாய் அந்த பிரபஞ்சத்தில் அந்த நிலத்தில் இருக்கும், அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் போய் உட்கார்ந்தாவே உங்களோட டிஎன்ஏ எனர்ஜைஸ்டு ஆயிரும். இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு தேவதையோட வழிபாடு தான். அந்த குலதெய்வ தேவதையோட வழிபாடுகள் ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த வழிபாடுகளாக இருந்தாலும் சரி ஈஸியாக எல்லா வேலையும் செய்து தரும். ஆகவே அன்பு நண்பர்களே, குலதெய்வ வழிபாடை மினிமம் மாதம் ஒரு முறையாவது, அதாவது அமாவாசை பௌர்ணமி அந்த நாளாவது போய் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். பண்ண முடியாதவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறையாவது குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலை எழுப்பி உங்களோட பிறந்த காரணம் என்ன, அந்த காரணத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் என்ன மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு கோடி புண்ணியம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். கோடி கோடியை சம்பாதிக்க வேண்டும், உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் அன்பு நண்பர்களே, குலதெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக செய்யுங்க. அது சரி, குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு 2 கடவுள்கள் இருக்காங்க. அதில் அதிகபட்சமாக நம்ம சொல்லக்கூடியது குரு வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகனின் வழிபாடு. குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு திருச்செந்தூர் முருகன் தான் கோடி முறை கும்பிடக்கூடிய தரிசனத்தை கொடுக்கக்கூடியவர். திருச்செந்தூர் முருகன் உங்களோட வாழ்வியில் குலதெய்வமாக எடுத்துட்டு வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் முருகனான குரு பகவானான திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு வழி நடத்துவார். அது ஒரு கடவுள். இன்னொரு கடவுள்னு சொன்னோம்னா, 7 மலைகளுடன் செல்வத்தின் அதிபதியாக சந்திரனின் அகர்ஷணத்துடன் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளான திருப்பதி ஏழுமலையான், அவரையும் நீங்கள் குலதெய்வ வழிபாடில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 2 தெய்வங்களையும் குலதெய்வமாக வைத்து வழிபடுபவர்கள், குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த 2 தெய்வத்தை வழிபடுங்கள். அல்லது உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தொடர்ந்து செல்லுங்கள். அதன் மூலமாக உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடில் இன்னும் சில தாந்திரிக்கான ரகசியங்கள் இருக்குது. அந்த ரகசியத்தை எங்களோட ஆனந்த ரகசியம் பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரோம். குலதெய்வத்தோட ஆகர்ஷணம் கிடைப்பது எப்படி, குலதெய்வத்தோட சித்தியின் மூலமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்துவது எப்படி, குலதெய்வ வழிபாட்டை உங்கள் வீட்டில் செய்வது எப்படி என்பதை ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பில் நாங்கள் கற்றுத்தருகின்றோம். வர மார்ச் 4, 5 ஊட்டியில் 2 நாள் தங்கி கற்றுக்கொள்ளக்கூடிய ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பை ஏற்பாடு செய்துள்ளோம். கீழ்கண்ட தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் மேலும் விவரங்கள் உங்களை தேடி வரும். வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வின் ரகசியம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு ஆனந்தமாய் வாழுங்கள். பணம், பேர், புகழ், குடும்ப ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எது வேண்டுமென்றாலும் சரி கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் மாற்றத்தை கொடுக்க முடியும். வாருங்கள், உங்கள் வாழ்வில் எல்லா செல்வமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும். வாழ்க பணமுடன், வாழ்க புகழுடன். நன்றி.